திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 984, அதிகாரம் சான்றாண்மை. ஒரு விழாவில் இளைஞர் ஒருவர் தன்னுடைய பழைய ஆசிரியரை சந்தித்து, ஐயா, நான் உங்கள் முன்னாள் மாணவன் என்று அறிமுகம் செய்து கொண்டார். அதற்கு அந்த ஆசிரியர், மிக்க மகிழ்ச்சி, இப்பொழுது என்ன செய்கிறீர்கள் என கேட்டார். நான் ஆசிரியராக பணியாற்றுகிறேன் என்றார் இளைஞர். மிக்க மகிழ்ச்சி, ஆசிரியராக வேண்டுமென்று எது உங்களை தூண்டியது என வினவினார் அந்த ஆசிரியர். ஐயா, உங்களுடைய செயல்களின் தாக்கம்தான் என்னை ஆசிரியனாக வேண்டும் என்று தூண்டியது என்றார் இளைஞர். அப்படி என்ன தாக்கத்தை நான் உண்டாக்கினேன் என கேட்டார் அந்த ஆசிரியர். ஐயா, ஒரு நாள் என்னுடைய வகுப்பு தோழன் ஒரு விலையுயர்ந்த கடிகாரத்தை அணிந்து வந்தான். அதனை திருட நினைத்து அவன் கால்சட்டை பையில் வைத்திருந்த போது எடுத்து விட்டேன். அவன் தன்னுடைய கடிகாரம் காணவில்லை என்று உங்களிடம் புகார் செய்தான். அப்பொழுது நீங்கள் கடிகாரத்தை யாராவது எடுத்திருந்தால் திரும்ப கொடுத்து விடுங்கள் என கூறினீர்கள். அப்போது திரும்பி கொடுத்தால் அனைவரும் என்னை திருடன் என்று கேலி செய்வார்களே என்று அமைதியாக இருந்து விட்டேன். பிறகு நீங்கள் வகுப்பறையின் கதவை மூடிவிட்டு அனைவரையும் கண்ணை மூடிக்கொண்டு வரிசையாக நிற்கச் சொன்னீர்கள். ஒவ்வொருவரின் சட்டைப்பை மற்றும் கால்சட்டை பையில் கையை விட்டு பார்த்து கொண்டே சென்ற நீங்கள் என்னுடைய கால்சட்டை பையில் இருந்து கடிகாரத்தை எடுத்துக்கொண்டீர்கள். ஆனால் அனைவரும் கண்களை மூடி இருந்ததால் எவரும் பார்க்கவில்லை. பின்னர் அந்த கடிகாரத்தை உரியவரிடம் எடுத்து கொடுத்து விட்டீர்கள். ஆனால் இது பற்றி ஒரு வார்த்தை கூட என்னிடம் கேட்கவில்லை. வேறு எவரிடமும் இது பற்றி கூறவும் இல்லை. அன்று நீங்கள் என்னுடைய தவறினை உணரச் செய்து மானத்தை காப்பாற்றிய உங்களுடைய செயல், ஆசிரியர் என்பவர் இப்படிதான் இருக்க வேண்டும் என்ற செய்தியை எனக்கு கற்றுக் கொடுத்தது. கற்பித்தல் என்பது எவ்வளவு அற்புதம் என்பதை உணர்ந்து இதையே என் வாழ்க்கையில் மேற்கொள்ள விரும்பினேன் என்றார். அந்த இளைஞனை பாராட்டிய ஆசிரியர், கடிகாரத்தை எடுத்தவர் யார் என்பது எனக்கும் தெரியாது. ஏனென்றால் அதை எடுத்தபோது நானும் கண்ணை மூடிக்கொண்டுதான் இருந்தேன் என்றார். பிற உயிர்களை கொல்லாதிருப்பது தவத்திற்கு அழகு. அதுபோல பிறர் குறைகளை சொல்லாதிருப்பது சான்றாண்மைக்கு அழகு என்பதை கொல்லா நலத்தது நோன்மை, பிறர் தீமை சொல்லா நலத்தது சால்பு என்கிறார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர். உயிர்கொலை, சாபம், குறை சொல்லாதிருப்பதே தவம்